சன் டிவியில் செல்லமே முடிந்து இதயம் ஆரம்பித்திருந்தது. நாங்கள் மூவரும் ஹாலில் கிடந்த சோபாவில் அமர்ந்திருந்தோம். அண்ணியும் அம்மாவும் சீரியலை ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க, நான் டிவி பார்ப்பது மாதிரி பாசாங்கு செய்தபடி அண்ணியையே பார்த்து கொண்டிருந்தேன். என் அசடு அண்ணனுக்கு இப்படி ஒரு அம்சமான மனைவியா என்று பொறாமையாக இருக்கும். அண்ணியை பார்வையாலேயே கேம் விளையாடி கொண்டிருக்கையில் அண்ணன் அவன் ரூமில் இருந்து எட்டி பார்ப்பது தெரிந்தது. வந்துட்டான்யா என்று நான் மனதுக்குள் எரிச்சலானேன். கொஞ்ச நேரம் கூட அவன் பொண்டாட்டியை நிம்மதியாக பார்க்க விடமாட்டான் என கடுப்பாக வந்தது. இப்போது அண்ணியை கூப்பிடுவானே என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் போதே, ஏய் சுதா என்று அண்ணன் அண்ணியை அழைத்தான். ஓம் என்னங்க? அண்ணி டிவியில் இருந்து பார்வையை எடுக்காமலே கேட்டாள். காலெல்லாம் ஒரே வலியா இருக்குடி, அந்த ஆயின்மெண்ட் கொண்டு வர்றியா என்றான் அண்ணன். காலு வலிக்குதாம்ல, என்ன நடிப்புடா சாமி. சே இப்போது அண்ணி அம்மாவை பார்த்து ஒரு மாதிரி இழித்தாள். அசடு வழிந்தபடி சொன்னாள், ஐயோ மறந்தே போயிட்டேன் தை, ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்தே கால்வலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓ ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்தே கேமை தூக்கிட்டுத்தான் அலைஞ்சுட்டு இருக்கானா என்று நான் மனதுக்குள் அண்ணனை திட்டினேன். நீங்க மிச்ச நாடகத்தை பார்த்து நாளைக்கு எனக்கு கதை சொல்லுங்க தை, நான் கவும்புறேன். ஓம் சரி சுதா, நீ போய் அவனை பாரு, என்னாச்சோ அவன் காலுக்கு, அம்மா கவலையாக சொன்னாள். அவனுக்கு காலெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை என்று நான் மனதுக்குள் கருவினேன். அண்ணி எழுந்தாள். அண்ணனின் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அம்மாவும் இப்போது சோபாவில் இருந்து எழுந்து கொண்டாள். என்னம்மா நீயும் எழுந்துட்ட? எனக்கும் தூக்கம் வருதுடா அசோக், நானும் போய் தூங்குறேன். நீ வேணா முழுசா பார்த்துட்டு நாளைக்கு உன் அண்ணிக்கு கதை சொல்லு. அம்மா சொல்லும்போதே அவளிடம் இருந்து ஒரு கொட்டாவி வெளிப்பட்டது. அம்மாவும் அவளுடைய அறைக்கு செல்ல நான் கொஞ்ச நேரம் டிவியை வெறுப்பாக பார்த்தேன். அப்புறம் ரிமோட் தேடி ஆஃப் செய்தேன். ஹாலிலும் உள்ளறையிலும் எரிந்த விளக்குகளை அணைத்துவிட்டு என்னுடைய ரூமுக்கு சென்றேன். தூக்கம் வரவில்லை. என்ன செய்யலாம் என்று ஓரிரு வினாடிகள் யோசித்தேன். அப்புறம் செல்ஃபில் இருந்து என்னுடைய பாடப்புத்தகம் ஒன்றை எடுத்தேன். மெத்தையில் வசதியாக சாய்ந்து கொண்டு புத்தகத்தை விரித்த போது அந்த ஒலி கேட்டது. அண்ணியின் கேம் ஒலி. பின்பக்க ஜன்னல் வழியாக காற்றோடு கலந்து என் காதில் வந்து விழுந்தது. அவளுடைய கண்ணாடி வளையல்களின் கலகல கலகல சத்தத்தோடு சேர்ந்து ஒரு மாதிரி கேம் ஒலித்தது. ஆரம்பிச்சுட்டான்யா என்று நான் எரிச்சலானேன். எப்போதோ ஒருமுறை எனக்கு வரும் படிக்கும் ஆர்வம் சுத்தமாக அடங்கி போனது. நான் ஓரிரு வினாடிகள்தான் யோசித்தேன். அப்புறம் பட்டென்று படுக்கையில் இருந்து எழுந்தேன். பூனை மாதிரி மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து என் அறையை விட்டு வெளியே வந்தேன். வெளியே ஹால் கும்மிருட்டாக இருந்தது. அண்ணனுடைய அறையில் வெளிப்பக்கமாக ஒரு ஜன்னல் உண்டு. ஆனால் ஜன்னல் கதவை எப்போதும் லாக் செய்தே வைத்திருப்பான். உள்ளே விளக்கு போட்டுக்கொண்டுதான் அண்ணனும் அண்ணியும் கேம் விளையாட செய்வார்கள். ஆனால் ஒரு சின்ன இடுக்கு வழியாக கூட உள்ளே கேம் விளையாடுவதை பார்க்க முடியாது. கதவில் காது வைத்து கேட்டால் உள்ளே என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று தெளிவாக கேட்கும். அதற்காகத்தான் நான் இப்போது அங்கு செல்கிறேன். கும்மிருட்டுக்குள் தடவி தடவி அண்ணனின் அறையை நெருங்கியவன் எதிலோ முட்டிக்கொண்டேன். தலை உடனே விண்வெண்ணென்று வலித்தது. முதலில் சுவர் என்று நினைத்தவன் அப்புறம் இருட்டில் மசமசவென்று தெரிந்த அந்த உருவத்தை பார்த்து லேசாக அதிர்ந்தேன். யார் இது? என்னுடைய கண்களை சற்றே இடுக்கி பார்க்க ஒரு 2 வினாடிகளுக்கு அப்புறம்தான் அது என் அம்மாவின் உருவம் என்று என் மூளை எனக்கு உணர்த்தியது. நான் அதிர்ச்சியான ஆனால் சன்னமான குரலில் சொன்னேன், அம்மா. இருட்டுக்குள்ள இந்த பக்கம் எங்கடா போற?
அம்மா சற்றே அதிகாரமான குரலில் என்னை கேட்டாள். அது தா தண்ணி தாகம். பிரிட்ஜ் அந்த பக்கம்ல இருக்கு. இந்த பக்கம் போற. ஆமால, அந்த பக்கம்ல. ஹீஹி, கொஞ்சம் தூக்க கலக்கம்மா. சரி சரி, போய் தண்ணியை குடிச்சுட்டு படுத்து தூங்கு போ. சரிம்மா. நான் ஓரிரு வினாடிகள் இருட்டு அப்பிய அம்மாவின் முகத்தையே பார்த்தேன். அப்புறம் திரும்பி நடந்தேன். இப்படி கேவலமாக அம்மாவிடம் மாட்டிக்கொண்டோமே என்று அவமானமாக இருந்தது. ஒரு 4-5 எட்டு எடுத்து வைத்தபோதுதான் அந்த எண்ணம் திடீரென மனதுக்குள் வந்தது. அது சரி, அம்மா எதற்கு இந்த நேரத்தில் இருட்டுக்குள் சுற்றி கொண்டிருக்கிறாள்? ஒருவேளை அவளும் என்னை மாதிரி? நான் பட்டென்று நின்றேன். திரும்பி பார்த்தேன். அம்மா அவளுடைய அறைக்குள் நுழைவது தெரிந்தது. நான் அதிக நேரம் யோசிக்கவில்லை. அம்மாவின் அறையை நோக்கி நடந்தேன். கதவு மூடப்படாமல் லேசாக சாத்தி வைக்கப்பட்டிருந்தது. கதவிடுக்கு வழியாக உள்ளே பார்வையை வீசினேன். நான் சுறுசுறுப்பானேன். பட்டென்று நகர்ந்து அறைக்கு வெளியே வந்தேன். சுவரில் சாய்ந்து மறைந்து கொண்டு தலையை மட்டும் மெல்ல நீட்டி கதவிடுக்கு வழியாக பார்த்தேன். அம்மா கொஞ்ச நேரத்திலேயே வெளியே வந்தாள். மிகவும் களைப்பாக காணப்பட்டாள். அம்மா கொஞ்ச நேரம் அப்படியே 2 கைகளையும் தன் இடுப்பில் வைத்தவாறு சோர்வாக நின்றிருந்தாள். மெல்ல நடந்து சென்று கட்டிலில் படுத்து கொண்டாள். கையை நீட்டி விளக்கை அணைத்தாள். போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டாள். சிறிது நேரத்திலேயே அம்மாவிடம் இருந்து மெலிதான குரட்டை ஒலி கிளம்ப ஆரம்பித்தது. அசைவில்லாமல் உறங்கிய அம்மாவையே நான் கொஞ்ச நேரம் அசையாமல் நின்றபடி பார்த்தேன். அப்புறம் என் அறையை நோக்கி நடந்தேன். அண்ணனுடைய அறையும் இப்போது அமைதியாக இருந்தது. கேம் ஆட்டம் முடிந்துவிட்டது என்று தோன்றியது. நான் மெத்தையில் சென்று விழுந்தேன். மனம் முழுதும் அம்மாவையே அசை போட்டு கொண்டிருந்தது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எந்தனை பேருக்கு கிடைக்கும்? பெற்ற அம்மா கேம் விளையாடுவதை கையும் களவுமாக கண்டுபிடிக்க எனக்கு கிடைத்திருக்கிறது. அம்மாவும் என்னை மாதிரியே கேம் விளையாடும் ஏக்கத்தில் இருக்கிறாள். அண்ணனும் அண்ணியும் செய்யும் கேமை பார்த்து என்னை மாதிரியே இருக்கிறாள். என் அம்மா சும்மா அழகா இருப்பாள். இந்த வயதிலும் கொஞ்சம் கூட தோல் சுருக்கம் இல்லாமல் இருப்பாள். சினிமா நடிகை சீதாவின் சாயல். ஆனால் சீதாவை விட சற்றே உயரமாக இருப்பாள். நல்ல வெளுப்பான மினுமினுப்பான தேகம். அடுத்த நாள் காலை நான் டிபன் சாப்பிட்டு விட்டு கையை துடைத்து கொண்டே ஹாலுக்கு வந்தேன். சோபாவில் டிவி பார்த்தபடி அமர்ந்திருந்த அம்மாவுக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டேன். அண்ணனும் அண்ணியும் ஹாலுக்குள் நுழைந்தார்கள். இருவரும் ஆபீஸ் கிளம்புகிறார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பு சிரித்தபடியே வந்தார்கள். எனக்கு சற்றே கடுப்பாக வந்தது அவர்களை பார்க்க. அண்ணன் அம்மாவிடம் புன்னகைத்தபடி சொன்னான், அம்மா, நைட்டு எங்களுக்கு சாப்பாடு வேணாம். ஏன்பா? ஈவினிங் ஏதாவது படத்துக்கு போலாம்னு இருக்கோம். அப்படியே வெளியில சாப்பிட்டு வந்துடுறோம். ஓ அப்படியா? சரி சரி, வர்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும்மா. சரிப்பா, போயிட்டு பத்திரமா வாங்க. சரிம்மா, அப்போ நாங்க கிளம்புறோம். அண்ணன் சொல்லிவிட்டு வாசலை நோக்கி நடக்க அண்ணியும் அம்மாவை பார்த்து ஒரு சிநேக புன்னகையை வீசிவிட்டு அவனை பின்தொடர்ந்தாள். நானும் அம்மாவும் அவர்கள் போவதையே பார்த்து கொண்டிருந்தோம். போகும்போதே அண்ணியின் காதுக்குள் அண்ணன் ஏதோ கிசுகிசுக்க அவள் அழகாக வெட்கப்பட்டாள். கொழுப்பு உங்களுக்கு என்று சொன்னாள். எனக்கா கொழுப்பு? உனக்குத்தான் கொழுப்பு. அண்ணி அண்ணனின் கையை தட்டிவிட்டாள். இருவரும் கலகலவென வாய்விட்டு சிரித்து கொண்டார்கள். சிரித்து கொண்டே கதவை திறந்து வெளியேறினார்கள். நான் தலையை திருப்பி அம்மாவை பார்த்தேன். அம்மா இன்னும் மூடிய கதவையே வெறித்து கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் ஒருவித ஏக்கம் அப்பட்டமாக தெரிந்தது.
அப்புறம் அவள் விட்ட ஒரு நீண்ட பெருமூச்சிலும் அந்த ஏக்கம் தெளிவாக தெரிந்தது. பின்பு எதேச்சையாக பார்வையை என் பக்கம் வீசியவள் நான் அவளை கவனித்து கொண்டு இருந்தது தெரிந்ததும் சகஜமாக முயன்றாள். என்னடா அம்மாவையே அப்படி பாக்குற? இந்த அண்ணனும் அண்ணியும் ரொம்ப மோசம். இல்லம்மா. என்னடா சொல்ற? என்ன மோசம்? கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம நம்ம முன்னாடியே தொட்டு பேசிக்கிறது, விளையாடுறது. அவங்க புதுசா கல்யாணம் ஆனவங்கடா. அப்படி இப்படித்தான் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. நாம அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நானும் கேள்விப்பட்டிருக்கேன்மா. புதுசா கல்யாணம் ஆனவங்க கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க கேம் விளையாடுவது ரொம்ப ஓவரு. நான் இப்போது கொஞ்சம் கோபமாகவே சொன்னேன். அசோக், ஏதோ விளையாட்டுக்கு. இதுக்கெதுக்கு நீ இப்படி டென்ஷன் ஆற? நான் இதை மட்டும் சொல்லை. இது பரவாயில்லை. நைட்டுலாம் இவங்க விளையாட்டு, விடுற சவுண்டு, இதெல்லாம் தாங்க முடியலைம்மா. தூக்கமே வர மாட்டேன்னுது. என்னடா சொல்ற? நைட்டு சவுண்டா? நடிக்காதம்மா. உனக்கும் எல்லாம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிற. அசோக். என்ன சொல்ற நீ? அம்மா ஒரு மாதிரி அதிர்ச்சியாய் என்னை பார்த்தாள். நேத்து நைட்டு அவங்க கேம் விளையாடி விட்ட சவுண்டு உன்னையும் தூங்க விடலேல. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேக்குறதுக்கு தான. இருட்டுக்குள்ள அவங்க ரூம் பக்கத்துல நின்னுட்டு இருந்த. நான் அம்மாவை கேட்க முற்றுப்புள்ளி. அதெல்லாம் இல்லையே. நான் சும்மா. அவள் சமாளிக்க திணறினாள். போதும்மா. எதுக்கு இப்போ சமாளிக்க ட்ரை பண்ற? எனக்கு எல்லாம் தெரியும். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். முற்றுப்புள்ளி. என்னத்த பார்த்த? அம்மா மிரட்சியாய் கேட்டாள். என்னை என் ரூமுக்கு போக சொல்லிட்டு. நீ போனது? உள்ள போய் கேம் விளையாடுவது எல்லாத்தையும் பார்த்தேன்மா. நான் அமைதியாக சொல்லி முடிக்க அம்மா அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தாள். பெற்ற மகனிடம் மாட்டிக் கொண்டோமே என்ற அவமானம் அவளுடைய முகத்தின் ஒவ்வொரு அணுவிலும் தெரிந்தது. தலையை குனிந்து கொண்டாள். அமைதியாக அமர்ந்திருந்தாள். நான் கொஞ்ச நேரம் அவளையே பரிதாபமாக பார்த்துவிட்டு அந்த அமைதியை குலைத்தேன். என்னம்மா, என்னாச்சு? சைலண்ட் ஆயிட்ட. என்னை மன்னிச்சுடுடா கண்ணா. ஐயோ அம்மா, இதுக்கெதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? உன்மேல எந்த தப்பும் இல்லை. என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுதும்மா. நான் அன்பான குரலில் அந்த மாதிரி சொல்லவும் அம்மா நிமிர்ந்து என் முகத்தையே பரிதாபமாக பார்த்தாள். கொஞ்ச நேரம் அப்படியே அசையாமல் பார்த்தவள் அப்புறம் மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தாள். ஒரு அம்மா பெத்த புள்ளைட்ட இதெல்லாம் சொல்ல கூடாது அசோக். இருந்தாலும் சொல்றேன். உன் அப்பா இருக்கிற வரை அம்மாவுக்கு எந்த கவலையும் இல்லாம இருந்ததுடா கண்ணா. அவர் போனப்போவே அவரோட சேர்ந்து அம்மாவோட மொத்த சந்தோஷமும் போயிடுச்சு. ஆனா நான் அதெல்லாம் பெருசா நினைச்சது கிடையாது. அமைதியாத்தான் இருந்தேன். ஆனா இப்போ கொஞ்ச நாளா அம்மாவால கேமை அடக்கிக்க முடியலைடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது ஒரு 6 மாசமா அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து. சரியா? ஆமாண்டா, நீ சொல்றது சரிதான். அவங்க 2 பேரும் என் கண்ணு முன்னாடியே கேம் விளையாடுவது. அம்மா ஒரு மாதிரி அழும் குரலில் சொன்னாள். எனக்கு அவளை பார்க்க பாவமாக இருந்தது. அவளை சமாதானப்படுத்தும் குரலில் சொன்னேன். அம்மா, இதுல அசிங்கப்படுறதுக்குலாம் ஒன்னும் இல்லம்மா. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஏன்னா நானும் அந்த கஷ்டத்தை டெய்லி அனுபவிக்கிறேன். 2 பேரும் கேம் விளையாடி நம்மளை கஷ்டப்படுத்துறங்கா. நான் அம்மாவையே கொஞ்ச நேரம் பார்த்தேன். அவளிடம் கேட்டுவிடலாமா என்று தோன்றியது. சம்மதிப்பாளா என்று ஒரு பக்கம் கவலையாகவும் இருந்தது. ஆனால் கேட்பதற்கு இதைவிட வேறு சந்தர்ப்பம் வராது என்று தோன்றவும் நான் கேட்டுவிடலாம் என்று முடிவு செய்தேன்.
அம்மா. ஓம். நான் ஒன்னு கேட்கவா? என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. பரவாயில்லை அசோக், சொல்லு. அண்ணன் அண்ணியால நாம 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். நாமளும் ஏன் அவங்க மாதிரியே கேம் விளையாடிட்டு இருக்க கூடாது? நான் கேட்டுவிட்டு அம்மாவை பார்க்க அவளிடம் நான் எதிர்பார்த்ததை விட குறைவான அதிர்ச்சியே வெளிப்பட்டது. என் கண்களையே ஒரு மாதிரி கூர்மையாய் பார்த்தாள். ஒரு 5-6 வினாடிகள். அப்புறம் சிரித்தாள். என்னம்மா சிரிக்கிற? ஓகேன்னு மட்டும் சொல்லும்மா. நீ போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு கேம் விளையாட்டு நான் தர்றேன். சரிடா பெரிய மனுஷா. அம்மா யோசிக்கிறேன். போதுமா? ஓம். சரி, டைமாச்சு, காலேஜுக்கு கிளம்பு. இதோ கவும்புறேன்மா. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போனா போதும். அப்படியா? சரி, அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்க்குறேன் சொல்லிவிட்டு அம்மா எழுந்து உள்ளே கிச்சனை நோக்கி நடந்தாள். அடுத்த நாள் மாலை நான் அப்போதுதான் வீட்டுக்குள் நுழைந்தேன். அண்ணனும் அண்ணியும் இன்னும் ஆபீஸில் இருந்து வந்திருக்கவில்லை. உள்ளே நுழைந்ததும் எதிரே வந்த அம்மாவிடம் அந்த காய்கறி பையை நீட்டினேன். வாங்கிட்டு வர சொன்னதுலாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோம்மா சொல்லிவிட்டு நான் நடந்து சென்று சோபாவில் அமர்ந்தேன். காலில் இருந்த ஷூவை கழட்டி ஷூ ஸ்டேண்டில் வைத்தேன். அம்மா எனக்கு அருகில் அமர்ந்தவாறு காய்கறி பைக்குள் கையை விட்டு கிளறி கிளறி பார்த்தாள். பார்த்தவள் சற்றே எரிச்சலுடன் என்னிடம் கேட்டாள், என்னடா இது? பீட்ரூட் வாங்கிட்டு வர சொன்னா, கேரட் வாங்கிட்டு வந்திருக்க, பீட்ரூட் இல்லையா? ஓ அதுவா? பீட்ரூட் இருந்தது, நான் தான் வேணும்னே கேரட் வாங்கிட்டு வந்தேன். ஏன்? உனக்கு யூஸ் ஆகுமேன்னுதான். நான் அம்மாவை பார்த்து கண்ணடித்தபடி சொல்ல அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்கு யூஸ் ஆகுமா? என்னடா சொல்ற? என்னம்மா நீ? இது கூடவா புரியலை? அம்மாவுக்கு இப்போது பளிச்சென்று புரிந்து போனது. அப்புறம் ஒரு 2 மாதங்கள் சென்றன. அண்ணனின் அறைக்குள் இருந்து கேம் விளையாட்டு சத்தம் வந்து கொண்டே இருந்தன. அதை கேட்டு கேட்டு எனக்கும் அம்மாவுக்கும் கஷ்டமா இருந்தது. அப்போது ஒரு சனிக்கிழமை மதியம் அண்ணனும் அண்ணியும் ஆபீஸ் சென்றிருந்தார்கள். நானும் அம்மாவும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். எனக்கு என்னுடைய ரூமில் இருப்பு கொள்ளவில்லை. அம்மாவிடம் ஏதாவது பேசலாம் என்று தோன்றியது. எழுந்து வெளியே வந்தேன். அம்மா கிச்சனில் இருந்தாள். எட்டி பார்த்தபோது ஏதோ காய்கறியை நறுக்கிக் கொண்டிருந்தது தெரிந்தது. சரி என்று நான் உள்ளே சென்றேன். அம்மா, இதுக்கு மேல என்னால கேம் விளையாடாம இருக்க முடியாது என்று நான் அம்மாவை கேம் விளையாடினேன்.